இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2025ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன அனகோண்டா அப்படிங்கிற ஒரு மூவியை தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓபனிங்ல அமேசான் காட்டுல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க ஒரு கார் ஒன்னு இருக்கு. அதுல ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணோட பேரு ஏனா. அவ சொல்றா, நம்ம ரோடு வழியா எவ்வளவு தூரம் வர முடியுமா வந்துட்டோம், இனிமே போகணும்னா போட்ல தான் போக முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கூட இருக்கிற அவரோட ஃப்ரெண்டும் இதுக்கு மேல நம்ம போக முடியாது, போகவும் வேணாம், இந்த காடு நம்மளை ஏத்துக்காது, ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அதனால துப்பாக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வெளியில எட்டி பாக்குறாங்க. அப்ப திடீர்னு ஒரு குரங்கு காரோட ஜன்னல் கிட்ட இருந்து பயங்கரமா கத்துது. அதை பார்த்து ரெண்டு பேருமே பயந்து போயிடுறாங்க. ஃப்ரெண்டு வரல அப்படின்னு சொன்னதுனால எய்னா மட்டும் கோவமா கார்ல இருந்து இறங்கி நானே போய்க்கிறேன் அப்படின்னு கிளம்புறான். அதுக்கு அவரோட ஃப்ரெண்டும் போகாத அப்படின்னு சொல்றான். அதை கேட்காம கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல ரெண்டு பேரு மோட்டார் பைக்கை வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க பைக்கை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போய் நின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்கே வர ஏனா அதை எடுத்துட்டு கிளம்பிடுறான். அதை பாக்குற அந்த ரெண்டு பேருமே துரத்துக்கிட்டே போறாங்க. ஆனா அங்கிருந்த ஏனா வேகமா பைக்ல கிளம்பிடுறா. உடனே அவளை துரத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு போட் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே கிளம்பலாம் அப்படின்னு போறப்ப அந்த தண்ணிக்குள்ள இருந்து வந்த அனகொண்டா அப்படி ரெண்டு பேத்துல ஒருத்தனை சுத்தி வளைச்சு அப்படி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு அவனோட உடம்ப நசுக்கிடுது. அடுத்த சீன்ல டாக் அப்படிங்கிற ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவரு ஓபனிங் ஷாட்ல ஒரு நிலாவை காமிக்கிறோம். அப்படி கேமராவை திருப்பி ரோட்ல ஒரு கார் ஒண்ணு வருது. அது வெள்ள புகையோடு வருது. அதை கேப்சர் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு டைரக்ஷன் மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரியுது. இவரோட லட்சியமே டைரக்ஷன் தான் அப்படின்னு தெரியுது. ஆனா அவர் வெட்டிங் ஷூட் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறமா அதுக்குன்னு இருக்கிற கஸ்டமர்ஸ் அவர்கிட்ட ரொம்ப நல்லா வெட்டிங் ஷூட் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் மேக்கப் போட்டுக்கிட்டு நான் இந்த டைலாக் இப்படி சொல்லவா இல்ல கொஞ்சம் வயசை கம்மி பண்ணி இப்படி சொல்லவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் தெரியுது அவர் சினிமா ஷூட்டிங்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்ப இவர் கேட்கறதுக்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்டும் நீங்க ஆடிஷன்ல எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கான்பிடென்டா ஷூட்டிங் போறாரு. அங்க போயிட்டு ஒரு சின்ன டயலாக்க நிறைய டேக் வாங்கவும் அங்க இருக்கிற டைரக்டர் நல்லா பண்ணுங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு. திரும்ப திரும்ப ஹீரோ சரியா பண்ணல. அதனால அவர் அந்த படத்துல இருந்து எடுத்துடுறாங்க. அதனால அங்கிருந்து சோகமா நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு வாய்ஸ் மெயில் வருது. அதுல அவரோட ஃப்ரெண்டு டாக்கும் அவரோட அம்மாவை நான் சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தேன், நீ ஒரு பெரிய படத்துல நடிக்கிறதா சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு, ஒரு நாள் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறத கேட்கிறாரு ஹீரோ. அடுத்த சீன்ல டாக்க பாக்குறதுக்காக ஜமீன் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. அவரு டாக் கிட்ட எனக்கு தெரியும் உனக்கு சின்ன வயசுல இருந்து இது கனவே கிடையாதுன்னு, ஆனா நான் இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆக போறேன், அதுக்கப்புறம் நீ தான் இது எல்லாத்தையுமே பாத்துக்கணும், அதுக்கப்புறம் நீ ஜம்முன்னு வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. அதையும் உண்மையா அப்படின்னு டாக் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் டாக்கோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃப் ஏன் உங்க பர்த்டே கொண்டாட வேணாம்னு சொல்றீங்க, அப்ப உங்களுக்கு எந்த ஒரு சர்ப்ரைஸும் வேணாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராங்க. அப்ப அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்ப டாக்குக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறாங்க. அதுல டாக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தரா பார்த்து ஷாக் ஆகிக்கிட்டே இருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல ஹீரோவும் டாக்க பார்க்க வந்திருக்கான். அப்ப ஹீரோ நானுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரப்புற அப்படி சொல்லி ஒரு கேசட்டை காமிக்கிறான். அதுல என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே சின்ன வயசுல ஒரு படம் ஒண்ணு நடிச்சிருப்பாங்க. அதோட வீடியோ தான் சர்ப்ரைஸா ஹீரோ கொடுத்திருப்பாரு. அதை எல்லாருமே உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஹீரோவும் கிளாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் லவ் பண்ற சீன் இருக்கும். அப்ப அதை வச்சு எல்லாரும் காமெடியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது கிடைச்சதுல ரொம்பவே சந்தோஷம், என்னால நம்பவே முடியல, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த வீடியோவை நம்ம பாக்குறோம் அப்படின்னு டாக் சொல்றான். எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா அந்த வீடியோவை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இவங்க எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாருமே ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால எப்பவுமே ஏதாவது ஒரு மூவியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், நான் அனகொண்டா படத்தை 30 முறை பார்த்திருக்கேன், அதுல வர டயலாக் அதுல இருக்கிற காஸ்டிங் எல்லாத்தையும் பார்த்திருக்கியா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப எல்லாருமே அந்த படத்தை பத்தி பேசிட்டு அது ரொம்பவே நல்ல படம், நிறைய ட்விஸ்ட் இருக்கும், த்ரில்லிங்கா இருக்கும் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல வர டயலாக்க கூட எல்லாருமே மறக்காம மனப்படமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த படத்து மேல ஆர்வமா இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ எங்கிட்ட அனகொண்டா படத்தோட ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு. அதுக்கு ஆமா, அந்த படம் ஒரு ஜப்பானா வாழ்ற ஒரு மனிதனோட நாவலை தெளிவி எடுக்கப்பட்ட படம். என்னோட ஏஜென்ட் அங்க கூட்டிட்டு போய் ஒருத்தனை மீட் பண்ண வச்சாரு. அவன் நான் நடிச்ச 4 சீனை தான் பார்த்தான், ஆனா அதுக்குள்ள எனக்கு ஃபேன் ஆயிட்டான், அந்த ரைட்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதை கேட்கிற டாக்கும் அப்படியா நல்ல விஷயம்டா, ரைட்ஸ் வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் நான் இல்ல நாம அதை வச்சு ஒரு படம் பண்ண போறோம் அப்படி சொல்றான். என்னடா சொல்ற அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆமா, நான் ஹீரோ, கிளார் ஹீரோயினை நடிக்கிறோம், இவன் வந்து கேமராவை பாத்துக்க 3 வாரம் அமேசான் காட்டுல ஷூட், மிரட்டலான ஒரு டீம், பயங்கரமா எடுக்கிறோம், இதுதானே நம்மளோட ஆசை, கண்டிப்பா நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னதுமே என்னையும் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா கிளாரும் எனக்கு இப்பதான் டைவர்ஸ் ஆக போகுது, நான் அந்த டென்ஷன்ல இருக்கேன், என்னால இப்ப படம் எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி டாகும் இதெல்லாம் சாதாரண வேலை கிடையாதுடா, இதுல பெரிய வேலை, நானா வரலப்பா, அதுவும் இல்லாம எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு, ஃபேமிலி வேலை இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோ எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணியும் அவன் ஒத்தே வரல. அதனால ஒரு கட்டத்துல ஹீரோவும் சரி ஓகே விடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்பவும் கிளார போய் கன்வின்ஸ் பண்றான். அவளும் சரி ஏற்கனவே
என் வாழ்க்கை ஒரு மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு, அதனால இந்த டைம்ல இதை போக்கஸ் பண்ணா நான் அதை மறக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கேட்கவே சந்தோஷமா இருக்கே அப்படின்னு ஹீரோ சொல்ல உடனே கிளாரும் ஷாக்கா பார்க்க அதுக்கு ஹீரோவும் இல்ல நீ படத்துல நடிக்க போறேன்னு ஒத்துக்கிட்டேல, அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு பேச்சையும் மாத்திடுறான். அதுக்கப்புறம் திரும்பவும் டாக கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். அப்ப உனக்கு ஞாபகம் இருக்காடா, நம்ம சின்ன வயசுல உங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடி ஹாலிவுட் படம் பேய் படம் எப்படி பார்ப்போம், அதை பார்த்து எப்படி எல்லாம் பயந்திருக்கோம், அப்பையில இருந்தே படம் எடுக்கிறது நமக்கு கனவு தானடா, இப்ப நமக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல அதுக்கு டாகும் ஆமா ஆனா இப்ப நம்ம ஒண்ணு சின்ன பசங்க இல்லடா, ஐ எம் சாரி அப்படி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா இவனோட பையனும் இவங்க எல்லாம் சின்ன வயசுல எடுத்த அந்த படத்தை உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இவனோட ஒய்ஃப் வந்து ஏன் படம் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு அதோட பணமும் நேரம் தான் செலவாச்சு அப்படின்னு டாக் சொல்ல அதுக்கு அவங்க ஒய்ஃபும் நீ இதை எடு, கண்டிப்பா பெரிய அளவுக்கு வரும் நம்பு அப்படி சொல்லவும் அப்படி யோசிச்சுக்கிட்டே இவங்க சின்ன வயசுல எடுத்த படத்தை பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோ கிட்ட போய் நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்டா, உங்ககிட்ட அனகொண்டா படத்தோட ரேட்ஸ் இருக்குதானே அப்படின்னு கேக்குறான். ஆமா நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு ஹீரோ சொல்ல கண்டிப்பா நாம இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷப்பட அடுத்த சீன்ல டாகும் படத்துக்கான வேலையை ஆரம்பிக்கிறான். அப்ப வேலைக்கான அந்த ஷெட்யூலையும் போடுறான். டே 1 என்ன பண்ணணும், டே 2 என்ன பண்ணணும், எவ்வளவு நாள் இங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னு எல்லா பிளானுமே பண்றான். அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் கேமரா ஷூட்டிங் எல்லாமே சேர்த்து ஒரு $2 to $2.5 மில்லியன் செலவாகும் அப்படின்னு பிளான சொல்றான். அதே மாதிரி முக்கியமா நம்ம படத்துக்காக உண்மையான பாம்பு தான் வேணும் அப்படிங்கறத சொல்ல இதுக்கு எல்லாருமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஸ்கிரிப்டையும் பார்த்துட்டு இதுல எதையுமே மாத்தாத, இது ஒரு மிரட்டலான படமா வரும், காமெடி எமோஷன் லவ் த்ரில்லிங் எல்லாமே இருக்கு, நீ சூப்பரா பண்ணிருக்க அப்படின்னு டாக்கும் ஹீரோ பாராட்டுறான். அடுத்து ஏற்கனவே டாகோக்கும் கென்னிக்கும் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், அதை பத்தி கென்னி சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் போதைக்கு அடிக்ட் ஆயிருந்தேன், அதனால அப்ப என்னால வேலை ஒழுங்கா செய்ய முடியல, உன் பேரை வேற கெடுத்துட்டேன், இந்த டைம் அப்ப இருக்க மாட்டேன் அப்படி சொல்ல அதனால டாகும் சரி நான் உனக்கு செகண்ட் சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்றான். இவங்க எல்லாருமே சேர்ந்து லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்குக்கும் போய் கேக்குறாங்க. அப்ப இவங்களோட லோனுமே அப்ரூவல் ஆகுது, $9,000 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவும் பண்றாங்க. ஸ்கிரிப்ட்ல அப்பப்ப சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே ஒரு முடிவாகி கிளம்பல அப்படின்னு பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டாகோட பையன் ஒரு கிஃப்ட் ஒன்னு கொடுக்கறான். அதுல உலகத்திலே சிறந்த அப்பா அப்படின்னு எழுதி இருக்கு. அந்த சீல்ட்டையும் வாங்கி வச்சுக்கிறான். அடுத்த சீன்ல எல்லாருமே பிரேசில்ல இருக்கிற அந்த அமேசான் காடு கிட்ட போயிடுறாங்க. அப்ப நம்ம நினைச்ச மாதிரி எல்லாருமே வந்துட்டோம் அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்ப டாக் சொல்றான் அனகண்டாவை பத்தி படிச்சேன், அது தண்ணிக்குள்ள ரொம்பவே அமைதியா தான் இருக்குமா, தன்னோட இறைய பிடிக்கும் போது டக்குன்னு வந்து பிடிச்சிருமா, 450 கிலோ பிரஷர் கொடுக்குமா, தப்பிக்கவே முடியாத நசிங்க சித்து போயிருவோமா அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோவும் நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அங்க திடீர்னு ஒருத்தர் வந்து ஆமா அதெல்லாம் உண்மைதான், உங்களை மாதிரிதான் சில பேர் வந்து அந்த பாம்பு கிட்ட மாட்டி கண் விழி பிதுங்கி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆமா நீங்க யாரு அப்படின்னு கென்னி கேள்வி கேட்க நான் தான் சத்யாகோ அப்படின்னு சொல்றான். அப்ப ஓகே இவன் தான் பாம்பாட்டி அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்த ஏனாவை தேடி அந்த 2 பேருமே துரத்திக்கிட்டு இருக்காங்க. அவளும் அங்கிங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க திரும்ப எல்லாருமே பாம்பாட்டியோட உதவினால கிளம்பலாம் அப்படின்னு இருக்கப்ப பாம்பாட்டி சில விஷயங்களை சொல்றான். அதாவது அவ ஏற்கனவே ஒரு பாம்பை வச்சிருந்ததும் அது இறந்தும் போயிருக்கு, அது இறந்த அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு இங்க தங்கத்தை கொள்ளையடிக்கிறவங்க நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு, அவங்க அமேசான் நதியில மெர்க்குரிய கலந்துடுறாங்கன்னு, அதனால நிறைய பாம்புகள் இறந்து போயிடுது, அவங்களோட பேராசை இப்ப பாம்புகளை அழிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். பாம்புகளை நினைச்சும் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஆனா இப்ப இதுக்கு தான் எனக்கு சம்பாதிச்சு கொடுக்குதுங்க அப்படின்னு சொல்றான். அப்புறமா அவன் வச்சிருக்கிற அந்த பாம்பையும் எல்லாருமே பாக்குறாங்க, அது அப்படியே சீறிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பாம்படி சொல்றான் இதை விட 5 to 6 மடங்கு அனகொண்டா பெருசா இருக்கும் அப்படி சொல்ல அப்போ டாக் கேக்குறான் அனகொண்டா ஆட்கடை முழுங்கிடுச்சுன்னா அதுக்கு செரிமானம் ஆகலனா திரும்பி வெளியில துப்பிடுவாமே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பாம்பாட்டி ஆமா அதிர்ஷ்டம் இருந்தா உடனே செத்துடலாம், துரதிருஷ்டசாலிங்க தான் உயிர் பிழைப்பாங்க அப்படி சொல்றான். அதுக்கு எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆமா பாம்பு கிட்ட உயிர் பிழைச்சு வெளியில வந்ததுல இருந்து பயத்திலே வாழணும், அதுக்கு பேசாம செத்துடலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல எல்லாருமே போட்ல ஏறதுக்கு ரெடியா இருக்கப்ப அங்க ஏனா வர நீங்க தான் எங்க அப்பா கிட்ட பேசிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கெமியும் ரூடாவோட பொண்ணா நீங்க அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு ஏனா சொல்ல அதுக்கப்புறம் சாரி கைஸ் என்னால வர முடியாது, போட்டை சர்வீஸ் விடணும் அப்படி சொல்றா. அதை கேட்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இல்ல நாங்க படம் எடுக்க போறோம், நாங்க எல்லா பிளானும் பண்ணிட்டோம், இப்ப மாத்த முடியாது பிளீஸ் வாங்க அப்படின்னு எல்லாருமே வற்புறுத்தி சொல்றதுனால அவளை கொஞ்சம் யோசிச்சு திரும்பி பாக்குறா. அவளை தேடி அந்த 2 பேருமே வந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவளும் வேற வழி தெரியாம சீக்கிரம் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் ஏனாவை தேடி வந்த அந்த 2 பேரும் அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட இப்ப 3 மணி நேரத்துல எந்தெந்த போட்லாம் உள்ள போச்சோ அதெல்லாம் எனக்கு லிஸ்ட் கூட அப்படின்னு மிரட்டி வாங்குறாங்க. அந்த லிஸ்டையுமே வாங்கி வச்சுக்கிட்டு திரும்பவும் ஏனாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல அமேசான் காட்டோட அழகையும் அங்க இருக்கிற நதியோட அழகையும் அப்படியே காமிக்கிறாங்க. அப்ப ரொம்ப தூரத்துல போட்ல இவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. அப்ப படத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு என்ன ஷூட் பண்ணலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோவும் கிளாரும் ஷூட்டிங்ல நடிச்சுக்கிட்டு இருக்க நிறைய லொகேஷன்லயும் ஷூட் பண்றாங்க. அப்படியே படம் நல்லா வந்துடும் அப்படின்னு ரிவ்யூ எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருக்க அவங்களோட ஷூட்டிங் அனுபவத்தை ஷேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி விறுவிறுப்பா ஷூட்டிங் போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோவும் ஹீரோனுக்கும் ஒரு சீன் வைக்கிறாங்க. அதுல அவங்க 2 பேருமே கிஸ் பண்ண வர மாதிரி இருக்கு. அப்ப இதுக்கு மட்டும் இன்னொரு டேக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ரெண்டு பேருமே கேட்க அதுல இருந்து அவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அப்புறம் ஹீரோவும் டாக்கும் ரெண்டு பேருமே அவங்க படம் நல்லா போய்கிட்டு இருக்கு, அவங்க நினைச்ச மாதிரியே போய்கிட்டு இருக்குன்றனால சந்தோஷமா நம்ம சின்ன வயசுல விரும்பி நடிச்ச மாதிரி தான் இப்பவும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஷூட்டிங் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் சொல்றான் ஹீரோயின் கிட்ட, நீ வில்லனை 2 தடவை தலையில முட்டணும், அந்த சீன் வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பண்ணி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது முடிவே இல்லாம போயிட்டே இருக்கு. அதனால அங்க இருக்கிற ஏனா இவங்க தொல்லை தாங்கவே முடியலையே அப்படி மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அடுத்த சில ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கூண்டுல இருந்த அந்த பாம்பு அவங்கிட்ட மெதுவா பக்கத்துல வருது. அத ஷாக் ஆகி பார்த்து பயத்துல கட்டிடுறான். அது பக்கத்துல இருக்கிற எதையோ ஒண்ணு தாக்கிட்டு அங்கிருந்து போயிடுது. அதனால கோவப்படுற ஹீரோ எல்லார்கிட்டையும் சொல்றதும் இல்லாம அந்த பாம்பாட்டியை கூப்பிட்டு, நீ கூண்ட ஒழுங்கா வச்சிருக்கே இல்லையா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த பாம்பாட்டி, அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க, என்ன மாதிரி உங்களால எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாம்பை ஹீரோ கிட்ட ரொம்ப பக்கத்துல கொண்டு வர மாதிரி ஒரு ஷாட் வைக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்துலயும் பாம்பை கொண்டு வர ஹீரோ ரொம்பவே பயந்து கட்டுன்னு சொல்லிடுறான். அப்ப ஏன் என்னாச்சு அப்படின்னு டாக் கேட்க, அதுக்கு இல்ல இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு பாம்பை நான் பக்கத்துல பார்த்ததே இல்ல, அதனாலதான் அப்படி சொல்லிட்டு, சரி நான் அடுத்த ஷாட்ல கரெக்ட் பண்ணிக்கிறேன், இந்த பாம்பை தள்ளி விட்டுட்டு ஹீரோனை காப்பாத்தணும் அவ்வளவுதானே அப்படின்னு கேட்கறான். அதே மாதிரி ஆமான்னு சொல்லி அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப அந்த பாம்பை ஹீரோக்கு பக்கத்துல கொண்டு போறாங்க. அப்ப ஹீரோ தள்ளி தள்ளி கொஞ்சம் பின்னாடி போறதுனால இன்னும் பக்கமா டாக் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்ப இல்ல சரியா ஃப்ரேம் வரல, இன்னும் பக்கமா அப்படி சொல்லி ரொம்ப பக்கத்துல கொண்டு வரவும் அந்த பாம்பு அதோட நாக்க நீட்டுற மாதிரி சீறி வரவும் அதை பார்த்து பயப்படுற ஹீரோவும் அதை தள்ளிவிட போய் ரொம்ப தூரமா தள்ளிவிட அது கப்பலுக்கு கீழே மாட்டி 2-3 துண்டா வெட்டப்பட்ட நிலையில தண்ணிக்குள்ள அப்படியே மதந்து வருது. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதே மாதிரி அந்த பாம்பாட்டியும் ரொம்பவே அதிர்ச்சியாகி கோவப்பட ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த பாம்பாட்டி பாம்பை நினைச்சு அழுகுறான். எனக்கு எல்லாமே அவன் தான், இனிமே அவன் இல்லாம நான் என்ன பண்ணுவேன், இப்படி என் ஃப்ரெண்ட கொன்னிட்டி அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்றான். அதுக்கப்புறம் எதை சொன்னாலும் பாம்பாட்டி சமாதானமே ஆகல. அப்புறமா அந்த இறந்த பாம்பை வச்சு அதுக்கு இறுதி சடங்கு நடத்துறாங்க. இது எல்லாத்தையுமே ஏனாவோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த 2 பேத்துல ஒருத்தன் பார்த்து இன்னொருத்தன் கிட்ட வாக்கி டாக்கி மூலமா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு படகுல இருந்து திரும்பி திரும்பி பாக்குறான். அப்ப எந்த ஒரு சத்தமும் கேட்கல. சரி எதுவும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறப்ப அப்ப எதிர்பாராத விதமா அந்த ஆத்துக்குள்ள இருக்கிற ஒரு அனகொண்டா அவன் அப்படியே இழுத்து தண்ணிக்குள்ள கொண்டு போய் நசுக்கி கொண்டுடுது. அடுத்த சீன்ல அந்த பாம்பாட்டி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்கே போற ஹீரோ அவனை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்க அவனுமே ஒரு கட்டத்துல சமாதானம் ஆகி, நீ நல்லா வந்தா அப்படின்னு ஹீரோவை சொல்றான். உனக்காக நான் இன்னொரு பாம்பை கொண்டு வரேன், நீங்க ஷூட்டிங் நடத்துங்க அப்படின்னு சொல்றான். அதை ஹீரோவும் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். சரி நம்ம இப்பவே போய் பாம்பை புடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு அந்த பாம்பாட்டி சொல்லிட்டு, நீ என் கூட வா அப்படின்னு ஹீரோவை கூப்பிட அந்த நைட் டைம்ல கிளம்புறாங்க. ஹீரோவும் ஃபர்ஸ்ட் தயங்குறான், நான் எதுக்கு அப்படின்னு பயப்பட, நான் தான் கூட இருக்கேன்ல வா அப்படி சொல்லி கூட்டிட்டு போறான். அப்ப 2 பேருமே கிளம்பி பாம்பை தேடுறதுக்கு நதி கிட்ட போயிடுறாங்க. 2 பேருமே அமைதியா அந்த தண்ணிக்குள்ள இறங்கி டார்ச் லைட்டை வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எனக்கு இங்க பாம்பு இருக்கிறது நல்லாவே தெரியுது அப்படின்னு அந்த பாம்பாட்டி ஒரு இடத்துல சொல்றான். எப்படி தெரியுது அப்படின்னு ஹீரோ கேட்க, நம்மளோட ஒவ்வொரு அசைவும் அந்த பாம்புக்கு நல்லாவே தெரியும், அது இந்நேரம் நம்ம பக்கத்துல வந்திருக்கோம், நம்மளை தேடி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு தேடிட்டு முன்னாடி போயிடுறான். அப்ப ஹீரோ மட்டும் தனியா இருக்க, நம்ம போட்டுக்கே போயிடலாம், எனக்கு என்னமோ சரியா படல அப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பாம்பட்டியே காணோம். அப்ப சத்யாகோ எங்க இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான், கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்பவும் வரல. அப்ப ஒரு இடத்துல பாம்பு ஒண்ணு தண்ணிக்குள்ள மூழ்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதனால பயந்து பண்ண ஹீரோ நேரம் போட்டுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அப்ப எதுக்கு இந்த நேரத்துல அங்க போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம படத்துக்காக தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி அந்த பாம்பாட்டிக்கு இந்த காடை அத்துப்படி, அதனால அவன் எப்படி பாம்போட வந்துருவான், நீ கவலைப்படாத, வரல அப்படின்னு நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்றான். வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவன் வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த பாம்பாடி வச்சிருந்த ஒரு போதை பொருளை கெண்ணி எடுத்து வாயில போட்டுக்கிறான். இவங்க எல்லாமே தேடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த எய்னாவை ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்க ஒரு விளைய கப்பல் கிட்ட இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க வந்து பாக்குறப்ப அவ இல்ல. அந்த பாம்பாட்டி தேடி அவளுமே கிளம்பி இருப்பா. அதனால அவனோட டீம் கிட்ட சொல்லி தேட சொல்றான். இப்ப ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அங்க வந்து டார்ச் லைட்டை மட்டும் வச்சுக்கிட்டு பாம்பாட்டியை தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பயந்து பயந்து அந்த காட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு எங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்கேயுமே இல்ல. அப்ப அங்க ஒரு கார் இருக்குன்னு அந்த காருக்குள்ள எல்லாரும் போய் உட்கார்றாங்க. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதனால யாராவது காரை விட்டு இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க இருக்கிற அந்த கார் கண்ணாடி மேல அந்த பாம்பாட்டி குடுருமா செத்து ரத்த வெள்ளத்தோட விழுகிறான். அதை பார்த்து எல்லாருமே பயந்து கத்துறாங்க. அப்ப எல்லாம் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த அனகோண்டா பாம்பு அந்த கண்ணாடி கிட்ட வந்து பாக்குது. அதை பாக்குற எல்லாரும் உறைஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயின் சொல்றா, எங்க போவீங்க, அது நசுக்கிய கொன்றும், காருக்குள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி இந்த காரை ஸ்டார்ட் பண்ணி நம்ம எங்கேயாவது கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றா. அதனால ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு போறப்ப அது ஸ்டார்ட் ஆகல. அதனால கிண்ணி சொல்றான், அது முன்னாடி பேட்டரி கிட்ட திறந்து அங்க ஒரு கீயை ஆன் பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. இந்த காரோட மெத்தட் இதுதான் அப்படின்னு சொல்றான். அப்ப நீ கொஞ்சம் போய் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கு நான் தான் போதை பொருள் வச்சிருக்கேன்ல, என்னால போக முடியாது, மயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதனால வேற யார் போறது அப்படின்னு யோசிச்சுட்டு டாகும் நானே போறேன் அப்படின்னு சொல்லி மெதுவா இறங்கி போறான். போனதும் காரோட முன்பக்கத்தை திறக்கிறான். அப்போ ரொம்பவே அமைதியா இருக்கு. எப்ப
எப்ப வேணாலும் அனகொண்டா வந்து தாக்கலாம் அப்படிங்கிற சமயம். அதனால காருக்குள்ள இருக்கிற எல்லாரும் அப்படி ஒத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட சத்தமே இல்லாம டாகும் சக்சஸ்ஃபுல்லா அடிச்சதும் கார் ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால உள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சிரிக்கிறான். எல்லாருமே நிம்மதியாறாங்க. அப்ப திடீர்னு அனகொண்டா டாக் பக்கத்துல வந்து தாக்க ஆரம்பிக்க, ஆனா அதுக்குள்ள உசாரான டாகும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றான். அவங்க வேகமா கார் எடுத்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவனு வேகமா ஓடி காருக்குள்ள உட்காந்துறான். நூலில கதவை க்ளோஸ் பண்ணதுனால உயிர் பிழைச்சிடறான். அங்கிருந்து வேகமா தப்பிக்கலாம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு சில பேர் பைக்ல காரை பின்தொடர்ந்து வரத பாக்குறாங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்ப ஏனா மட்டும் வேணாம், அவங்க ரொம்பவே மோசமானவங்க, தங்கத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிறவங்க, நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொல்லவும் அவரோட பேச்சை கேட்டு நிப்பாட்டாம போய்கிட்டே இருக்காங்க. பின்தொடர்ந்து வர்றவங்களை ஆனாவும் ஷூட் பண்றா. அதுக்கப்புறம் காரை ரொம்ப தூரம் ஓடிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. எல்லாருமே இறங்கி போட் கிட்ட போலாம் அப்படின்னு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க கூட இருக்கிற ஏனா மட்டும் அவங்க கூட சேர்ந்து போகாம தனியா வேற பக்கமா போறான். இப்ப அங்க ஏனாவை ஃபாலோ பண்ணிட்டு வர்றவன் இவங்க எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுறான். எங்க ஏனா அப்படின்னு கேக்குறான். இவங்களும் அவங்க எங்க கூட தான் வந்தாங்க, ஆனா இப்ப எங்க போனாங்கன்னே தெரியல அப்படி சொல்ல, இப்ப நீங்க சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கப்ப அவனுக்கு பின்னாடி ஏனா வந்து அவனை அடிக்கிறான். அவனுக்கு கீழே விழுந்துடுறான். திரும்ப எல்லாருமே சேர்ந்து போட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு எல்லாருமே திரும்ப வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால ஏனாவும் சொல்றா, நான் உங்களை திரும்ப கூட்டிட்டு போறேன், ஆனா நம்ம வடக்கு பக்கமா தான் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் கிட்டத்தட்ட 2 நாளாக ஏர்போர்ட் போறதுக்கு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அங்கே வந்து நம்ம நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம்ல அப்படி சொல்ல, அதுக்கு டாகும் ஆமா நம்ம அனகொண்டா படம் தான் எடுக்க வந்தோம், ஆனா நம்ம அதுக்கிட்டே மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ண சொல்ற அப்படி சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து சோகமா போக, ஆனா டாக்கும் பையன் கொடுத்த அந்த கிஃப்ட பார்த்துட்டு ஒரு ஐடியா தோணுது. நம்ம எப்படியும் ஏர்போர்ட் போக இன்னும் 1.5 நாள் இருக்கு, அதுக்குள்ள நம்ம ஏன் ஷூட் பண்ணக்கூடாது அப்படி சொன்னதோ இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்கிரிப்ட்ல நான் ஒன்னு சேஞ்ச் பண்ணிருக்கேன். அனகொண்டாவை தேடி போய் அங்க நடக்கிற இல்லீகல் தங்க கொள்ளைய நம்ம வெளிச்சம் போட்டு காமிக்கலாம் அப்படி சொல்றான். அதுக்கு ஹீரோவும் நான் எப்பவும் படம் முடியறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன், இந்த படம் மிரட்டலா வரப்போகுது, அவார்டு வாங்க போகுது அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஷூட் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுல ஏனாவை நடிக்க வைக்கிறான். நீ ரொம்பவே ரியலா நடிக்கிற அப்படின்னு அவகிட்ட சொல்றான். அதை பாக்குற ஹீரோவும் ஹீரோனும் படத்துல நாங்க தானே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இப்ப எங்களுக்கு எந்த ஒரு சீனுமே நீ வைக்கல, அவளை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்க, அனகொண்டா அப்படின்னு வைக்கிறதுக்கு பதிலா நீ ஏனகொண்டா அப்படின்னு வை அப்படின்னு ஹீரோவும் கோமா சொல்றான். இதெல்லாம் டாக் கண்டுக்கவே இல்லை. அவன் அடுத்தடுத்த ஷூட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை விட்டுட்டு அவன் படம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மளாலதான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில டாக் ஹீரோவை கூப்பிடுறான், வா ஷூட் பண்ணல அப்படின்னு. அப்ப ரொம்பவே கோபமா இருக்கிற ஹீரோ விருப்பம் இல்லாத மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். என்னாலதானே இந்த படமே ஸ்டார்ட் ஆச்சு, என்னாலதானே நீ இப்ப டேரக்டர் ஆயிருக்க, இல்லனா நீ அந்த வெட்டி ஷூட்டை தான் எடுத்துக்கிட்டே இருந்திருப்ப, ஆனா நீ என்னையவே தூக்கி போட்டுட்டேல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இவங்க போட்டுக்கு பக்கத்துல இன்னொரு போட்டு வருது. அந்த போட்ல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஷூட்டிங் அப்படின்னு கேக்குறப்ப அனகொண்டா ரீபூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த போட்ல இருக்கிறவங்க. அதை தெரிஞ்ச டாக்கும் என்னது இது அப்ப நீ பொய் சொன்னியா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவும் ரைட்ஸ் லீகலா இல்ல ஆனா இல்லீகலா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே டாகும் எங்கெல்லாம் பத்தி உனக்கு எப்படி தெரியுது, எதுக்காக பொய் சொன்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் நீங்க பொய் சொன்னதுனால தான் வந்தீங்க, இல்லனா வந்திருக்கவே மாட்டீங்க, அதான் பொய் சொன்னேன் அப்படி சொல்றான். அப்ப ரொம்பவே கோவப்படுற டாக்கும் உன்னாலதான் நாங்க எல்லாருமே இங்க வந்து மாட்டிக்கிட்டோம், நீ எங்க டீம்ல இருந்து போயிடு அப்படி சொல்றான். அதனால கோவமான ஹீரோவும் பக்கத்துல ஒரு சின்ன போட் எடுத்து அதுல போறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோன்னு சொல்றா வேணாம் போகாத அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அது சின்ன போட்டு அந்த பாம்பை ஈஸியா அட்டாக் பண்ணிடு அப்படி சொல்லவும் அதை கேட்காம அவன் அந்த குட்டி போட்ல போய்கிட்டு இருக்கான். அப்ப கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அப்பதான் பாக்குறான் இவங்களுக்கு முன்னாடி போன அந்த ஷூட்டிங் போட்ல இருக்கிற எல்லாமே உடஞ்சி மிதந்துகிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட அனகொண்டனாலதான் அப்படின்னு நல்லாவே தெரியுது. அதனால அவனுக்கு அது தெரிஞ்சு அங்க இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு பாக்குறான். ஆனா யாருமே வரல. தூரத்துல ஒருத்தி மட்டும் கையை காமிச்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்தும் போது ஹீரோவும் அவங்கள பார்த்து பயப்படாதீங்க நான் இங்க வரேன் அப்படின்னு அவனோட போட்டை அவளை நோக்கி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். ஆனா அவ ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்து அனகொண்டா அவளை அப்படியே முழுங்கிடுது. அதை பாக்குற ஹீரோ திரும்பவும் ரொம்பவே பயந்து போயிட்டு போட்டை திருப்பி வேக வேகமா கொண்டு வந்துகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம 4 பேர் மட்டும் போதும் ஷூட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு டாக் சொல்ல, ஹீரோனோ இல்ல நாங்க அப்படி பண்ண முடியாது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஏனாவும் திடீர்னு துப்பாக்கி எடுத்து அவங்க எல்லாத்துக்கிட்டையும் காட்டி, இனிமே நான் சொல்றதை மட்டும் தான் நீங்க கேட்கணும், போட்ல இருந்து எல்லாருமே இறங்குங்க அப்படி சொல்றா. இதை பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாருமே அவ சொன்ன மாதிரி இறங்கி அவ எங்க கூப்பிடறாளோ அங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க சில தங்க மூட்டைகளை ஏத்த சொல்றா. அப்பதான் எல்லாருக்குமே புரியுது இவன் தான் உண்மையாவே தங்கத்தை கொள்ளையடிக்கிறவ அப்படின்னு. அப்ப இவளை ஃபாலோ பண்ணி இருக்கிறதா போலீஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா போலீஸ பார்த்ததும் துப்பாக்கி கீழே வைக்கிறா. ஆனா அங்கே வர ஹீரோ போலீஸ தப்பா நினைச்சு ஷூட் பண்ணிடுறான். அதனால ஏன்னா திரும்பவும் அவங்க துப்பாக்கி எடுத்து மிரட்ட ஆரம்பிக்கிறா. அப்ப எதிர்பாராத விதமா அவளை அடிக்கிறா ஹீரோயின், அதாவது தலையில முற்றா. இப்படிதான் தலையில முட்டணும் அப்படின்னு சொல்ல அப்படி தண்ணிக்குள்ள இருக்கிற அனகொண்டா ஏனாவை அப்படி விழுங்கிடுது. இதை பார்த்து பயந்து எல்லாருமே திரும்பவும் அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு போட்டை விட்டு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டாகு ஒரு பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். இந்த பூச்சி கடிச்சது ரொம்பவே வலிக்குது அப்படி சொல்ல என்னால நடக்க முடியல அப்படின்னு சொல்றான். இப்படி நின்னுகிட்டு இருந்த பாம்பு வந்துடும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. அந்த பூச்சிக்கடியோட விஷம் இறங்கணும்னா
யாராவது யூரின் விடணும் அப்படின்னு பேசுறாங்க. எல்லாருமே மாறி மாறி ஃபன்னியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கெமி மட்டும் ஒத்துக்கிறான். அவனும் யூரின் விட்ட உடனே அந்த விஷம் முறிஞ்சிட்டதுனால திரும்பவும் எல்லாருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு டாக் ஹீரோ கிட்ட, சாரி நான் உன்னை போட்ல அப்படி பேசுனதுக்கு மன்னிச்சிரு, எனக்கு உன் மேல பொறாம வந்துருச்சு, அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மரத்து மேல இருந்த அந்த பாம்பு டாக மொத்தமா விழுங்கிடுது. இதை பாக்குற மீதி இருக்கிற 3 பேர் ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் பாக்குறாங்க. பயந்து அங்கிருந்து எப்படியோ தப்பிக்கணும் அப்படின்னு வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான். என்னாலதான் டாக்கு இப்படி ஆச்சு, அவனுக்கு ஃபேமிலி இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், உங்க யாரையுமே கூப்பிட்டு இருக்கவே கூடாது அப்படின்னு ஃபீல் பண்றான். சரி நம்ம இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு ஹீரன் ஒரு தூரத்துல காலி இடம் ஒண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறதுக்காக பிளான் பண்றாங்க. அப்ப இப்படி பேசிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேக்குதுன்னு எல்லாருமே ரொம்பவே பொறுமையாவும் ஜாக்கிரதையாவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த பாம்போட முழு உருவத்தையும் காமிக்கிறாங்க. அது மிக நீளமாவும் ராட்சச வடிவிலே இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. பயந்து பயந்து ரொம்ப மெதுவா எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்க அப்ப ஹீரோட கண்ணுக்கு ஒண்ணு தென்படுது. அது யாருன்னா டாக் இறந்து கிடக்கிறத பாக்குறான். ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு இறந்து கிடக்கிற டாக பார்த்து அளவு ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க ஒரு பிளான் பண்றாங்க, அந்த பாம்பை டைவர்ட் பண்றதுக்கு நாம ஏன் டாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்ப இவங்களோட பிளான் படி அந்த பன்னியோட வாசனைக்கு அனகொண்டாவும் வர ஆரம்பிக்குது. எல்லாருமே அதை டைவர்ட் பண்ணிட்டு தப்பிச்சலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா டாக் திடீர்னு கண்ணு முழிச்சிடறான். அப்ப ஹீரோவோ வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கத்திட்டு சீக்கிரமா இங்க ஓடி வந்துரு அப்படின்னு கத்துறான். அதனால அந்த பன்னியை தலையில வச்சுக்கிட்டு டாகும் ஓடி வரும்போது இந்த விஷயத்தை ரொம்பவே காமெடியாவும் ஃபன்னா பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேயுமா அந்த அனகொண்டா வந்து இவங்களை பயமுறுத்துது. இவங்களை கொல்லலாம் அப்படின்னு வரப்ப நூலில தப்பிச்சிடுறாங்க. அதனால இப்படியே பயந்து பயந்து வாழ முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதே சமயத்துல வேற ஒரு போட்ல இருந்து ஒருத்தர் இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறாரு. அவரு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஃப்ரெண்ட தேட போறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. அதே மாதிரி அங்க இருக்கிற வாக்கி டாக்கியும் எடுத்து போலீஸ் கிட்டயுமே பேசி ஹெல்ப் கேக்குறாங்க. அப்ப இல்லீகல் வேலை செய்யறவங்க மூலமா அவங்களுக்கு வெடிகுண்டு கிடைக்குது. அப்ப நம்மள அந்த பாம்பு கொல்றதுக்குள்ள நம்ம அந்த பாம்பை கொண்டலாம் அப்படின்னு ஒரு பிளானுக்கு வந்து வெடிகுண்டையும் செட் பண்றாங்க. அப்ப நம்மள ஒருத்தர் அந்த அனகொண்டாவை இந்த வெடிகுண்டு இருக்க இடத்துக்கு கொண்டு வரணும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லைட் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு வெடிகுண்டோட ஆக்சஸ்க்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப கார்ல ஹீரோவும் டாக்கும் உட்கார்ந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப அவங்க நினைச்ச மாதிரி அனகொண்டா இங்க வருது. அதுவும் ரொம்பவே ஆக்ரோஷமா வருது. இவங்களால காரை ஸ்பீடா ஓட்ட முடியல, அந்த அளவுக்கு அது வேகமா வந்துகிட்டு இருக்கு. இவங்களை பயங்கரமா துரத்திக்கிட்டே வர இவங்களும் போராடி அந்த வெடிகுண்டு இருக்கிற அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அப்ப கென்னி அவன் கையில வச்சிருக்கிற அந்த வெடிகுண்டை வெடிக்க வைக்கிற அந்த மிஷின் வேலை செய்யல அப்படிங்கறத பாக்குறான். அவ்வளவுதான் நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது அந்த மிஷினை ஆன் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு மிஷினை ஆன் பண்ணணும், அந்த மிஷினை ஆன் பண்ணாம வச்சிருந்ததுனாலதான் இது வேலை செய்யல அப்படின்னு தெரிய வருது. மறந்துட்டேன் அப்படி சொல்லி அந்த மிஷினை ஆன் பண்றான். அப்ப இவங்களை வேகமா பாம்பு துரத்திக்கிட்டே வருது. அந்த டைம்ல ஆன் பண்ண உடனே அந்த வெடிகுண்டு அப்படியே வெடிச்சு சிதற அதுல இருந்து அந்த பாம்பு எப்படி தப்பிக்குது, கொஞ்சம் அடிபட்டு திரும்பவும் கோவமா இவங்களை தாக்கணும் அப்படின்னு வருது. எல்லாருமே காரை விட்டு இறங்கி ஒரு சின்ன இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அது ஒரு டெட் எண்ட். அவ்வளவுதான்டா நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு பாக்குறாங்க. பின்னாடி இந்த அனகொண்டாவும் அப்படியே படம் எடுத்து நிக்கிற மாதிரி அட்டாக் பண்றதுக்கு நிக்குது. அதை பார்த்து ரொம்பவே பயந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவை துப்பாக்கி எடுத்து அவரோட சின்ன வயசு படத்துல சொன்ன அந்த டயலாக்க நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படி சொல்லி ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ணதும் அது மின்கம்பத்து மேல பட்டு ஏற்கனவே அடிபட்டதுனால பீஸ் பீஸ் ஆயிடுது. அப்ப அவ்வளவுதான் செத்துருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோக்கு பக்கத்துல இருந்த அதோட தலை அப்படி பொழக்குது. அப்ப அங்க வந்த டாக்கும் அவன் பையன் கொடுத்த அந்த சீல்னாலேயே அதை குத்தி குன்னுறான். அதனால எல்லாருமே சந்தோஷமாகறாங்க. அவங்களுக்கு நடந்த அந்த விஷயத்தை இவங்க ஷூட் பண்ணதுனாலையும் அதை வச்சு அவங்களோட படத்தை நல்லபடியா முடிச்சு ஹீரோ சொன்ன மாதிரியே அவங்களுக்கு அவார்டும் கொடுக்குறாங்க. ஆனா என்னைக்குமே அனகொண்டா படத்தோட ரைட்ஸை தங்களால வாங்க முடியாது, இருந்தாலும் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெருமைப்படுறாங்க. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு டாக்கு தான் வெட்டிங் ஷூட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோக்கு வேற ஒரு படத்துல நல்ல வாய்ப்பும் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி கென்னிக்கு இருந்த ஒரு பிரைவேட்டான அந்த பிரச்சனையும் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.